நமசிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவரதன் பேசுறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, திருமண பொருத்தத்துல 10 பொருத்தம் உண்மையாகவே பார்க்கலாமா அல்லது வேண்டாமா, ஜாதக அனுகூல பொருத்தம்னா என்ன, அதாவது கட்ட பொருத்தம்னா என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கிறோங்க. நிறைய வீடியோக்கள் இந்த 10 பொருத்தத்தை பற்றிய வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்குங்க. இந்த வீடியோல இன்னும் தெளிவான விளக்கமாக நம்ம பார்க்கலாங்க. அதாவதுங்க 10 பொருத்தம் சொல்லும் போது என்னென்ன பொருத்தங்களை சொல்றாங்க? தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீ தீர்க்கம், யோனி பொருத்தம், ராசி ராசி அதிபதி பொருத்தம், ரச்சு பொருத்தம், வேதை பொருத்தம், நாடி பொருத்தம், இது போன்ற பொருத்தங்கள்லாம் சொல்றாங்க. இதுல ரச்சு பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்றாங்க. யோனி பொருத்தம் ரொம்ப முக்கியங்க. மகேந்திர பொருத்தம் சந்தான விருத்திங்க என்றெல்லாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் உண்மைத்தன்மை உள்ளதா என்றால் உண்மைத்தன்மையே கிடையாதுங்க. ஒரு துளி கூட நம்ம இந்த 10 பொருத்த அமைப்புல திருமண பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஜாதக பொருத்தம் என்கின்ற கட்ட பொருத்தம் தான். இதுல நட்சத்திரம் வேற. மூல நட்சத்திரம் பிறந்தா மாமனாருக்கு ஆகாது, கேட்டை நட்சத்திரம்னா மூத்தாருக்கு, விசாரணை இளையாருக்கு ஆகாது, ஆயிலன்னா மாமியாருக்கு ஆகாது. இது போன்ற அமைப்புலயே நிறைய அற்புதமான ஜாதகத்தெல்லாம் தவிர்த்துறாங்க. ஒரு நல்ல ஜாதகம், அருமையான ஜாதகம், தனுசு ராசி மூல நட்சத்திரம் பௌர்ணமி பிறந்த ஜாதகம் எல்லாமே வலுவாக இருக்கின்றது. லக்னம் வலுவா இருக்கு, லக்னாதி வலுவா இருக்கின்றார். வருகின்ற திசைகள் எல்லாமே லக்னத்திற்கு யோகவுடைய திசைகள் அடைமுறையில் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த ஜாதகத்தை தவிர்க்கலாமா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த ஜாதகம் யோகமான ஜாதகம், மூல நட்சத்திரம் இந்த அடிப்படையில ஒரு அற்புதமான ஒரு யோகமான ஜாதகம். இந்த ஜாதகத்தை இந்த பையனோடு இணைத்தால், அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை இந்த பையனோடு இணைத்தால் அற்புதமான அமைப்பா இருக்கும். ஆனா மூல நட்சத்திரம் இந்த அடிப்படையில் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை தவிர்க்கலாமா? இது மூல நட்சத்திரமா இருக்கு சார். எப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஜாதகம், என்ன எல்லா திசைகளும் சாதகமான திசையா இருக்கு, லக்ன வலுவா இருக்கு, லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார், எல்லா விதத்திலையும் அற்புதமான அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான ஜாதகம். இந்த ஜாதகத்தை தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? சாதாரண மூல நட்சத்திரம் இந்த அடிப்படையில் மாமனாருக்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாது என்ற அடிப்படையில் இதை தவிர்த்தா அதனுடைய அமைப்பு என்ன ஆகுறது? அற்புதமான ஜாதகம், இதை இணைங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப எல்லா விதத்திலும் என்ன எடுக்கிறாங்கன்னா, இந்த மூல நட்சத்திரம், இந்த கேட்டை நட்சத்திரம், இந்த விசாக நட்சத்திரம், ஆயிலன்னா மாமியாருக்கு ஆகாது, இது போன்ற அமைப்புல 10 பொருத்தத்துல இது முக்கியமான பொருத்தம். ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னு அற்புதமான ஜாதகத்தை தவிர்க்கிறாங்க. ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னாலும் தாராளமா செய்யலாம், அதுல பலனே கிடையாது. 8ஆம் இடம் என்பதுதான் மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவோம், ஆயுள் ஸ்தானமோ. 8ஆம் இடம் வலிமையாக இருக்கும்போது தீர்க்க ஆயுள், தீர்க்க மாங்கல்யம் தான் அந்த ஜாதகத்துல கிடைக்கும். ஆனா ஒரு சாதாரண ஒரு விஷயத்தையாக 10 பொருத்தம் என்ற அடிப்படையில நிறைய ஒரு அற்புதமான ஜாதகம் வருகின்ற ஒரு பையனுடைய ஜாதகமா இருக்கட்டும், நல்ல அற்புதமான பையனுடைய ஜாதகத்தை பெண் வீட்டார் தவிர்க்கிறாங்க, பெண்ணினுடைய ஜாதகத்தை ஒரு ஆண் வீட்டார் தவிர்க்கிறாங்க. அப்ப இந்த 10 பொருத்தம் என்பது முழுமையாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜாதகத்தினுடைய அமைப்பை தான் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். என்ன தசை போகுது, என்ன புத்தி போகுது, இருவருக்கும் அந்த ராசி நன்மையான ராசிகளா, அதாவது பொருத்தமான ராசிகளா, அதிபதிகள் நண்பர்களாக இருக்கின்றார்களா, சஷ்டாஷ ராசியாக இருக்கின்றதா, அந்த அதிபதிகள் நண்பர்களாக இருக்கின்ற லக்னம் சஷ்டாஷமா இருக்கின்றதா, அல்லது வருகின்ற திசை யோகமான திசையாக வருகின்றதா, இது போன்ற விஷயங்களை தானே சீர்தூக்கி பார்க்கணும். நான் மேலோட்டமா ஒரு அற்புதமான ஜாதகம், அந்த ஜாதகம் மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு, லக்னம் வலுவா இருக்கு, லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார், வருகின்ற திசைகள் எல்லாமே யோகமான திசை. ஆனா ரஜ்ஜு பொருத்தம் இல்லைங்க என்ற அமைப்புல அந்த ஜாதகத்தை தவிர்க்கிறாங்க. அதனால பலனே கிடையாது. ரஜ்ஜு பொருத்தம் இல்ல, கயிறு பொருத்தம், இந்த பொருத்தம் இருந்தாதான் போய் இணைக்கணும். 8ஆம் இடம் பலமா இருக்கு, 8ஆம் இடம் வலுவாக இருக்கின்றது, 8ஆம் அதிபதி வலுவாக இருக்கின்றார். அப்ப அவருடைய ஆயுள் ஸ்தானம் நன்றாக தான் இருக்கணும். லக்னம் வலுவா இருக்கு, லக்னாதிபதி வலுவா இருக்கின்றார், ஆயுள்காரன் சனி நன்றாக இருக்கின்றார், 8ஆம் இடம் பலமாக இருக்கின்றது. இங்க எங்க நம்ம ரஜ்ஜு பொருத்தத்தை பார்க்கணும்? மகேந்திர பொருத்தம் சந்தான விருத்திங்க. 5ஆம் இடம் பலமா இருந்தா சந்தான விருத்தி வரப்போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குழந்தை காரகன் சனுடைய குரு நன்றாக இருக்கின்றார், அப்ப கண்டிப்பாக குழந்தை கிடைக்க போகுது. 5ஆம் இடத்தினுடைய தன்மை நம்ம சீர்தூக்கி பார்க்கிறோம். மனைவி ஸ்தானம் நன்றாக இருக்கிற 7ஆம் இடத்தினுடைய அமைப்பை நம்ம பார்க்க போறோம். ஸ்திரீ தீர்க்கம்னு அமைப்பு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 7ஆம் இடம் நன்றாக இருக்கின்றதா, 7ஆம் அதிபதி நன்றாக இருக்கின்றாரா, களத்திர காரகன் சுக்கிரன் நன்றாக இருக்கின்றாரா, வருகின்ற திசை 6, 8 தொடர்புடைய பாவத்துவம் அடைந்த கிரகத்தினுடைய திசைகள் வராமல் இருக்கின்றதா,
இது போன்ற விஷயங்கள் தான் சீர்தூக்கி பார்க்கணும். அது இல்லாம 6-8 தொடர்புடைய திசைகளா வந்தாலும் அது சுபத்துவம் அடைந்திருந்தா பிரச்சனை இல்லை. அது சற்று வெளியிடத்தை நோக்கி பயணிக்க சுப பிரிவினை வேணா ஏற்படுத்தலாம். அப்ப அந்த அமைப்பு நம்ம அடுத்தடுத்தவருடைய தசாபுதிகள் எப்படி இருக்கு? 6ஆம் அதிபதியுடைய திசை 8ஆம் அதிபதியுடைய திசை நடக்குதா? அவர் பாவத்துவம் அடைந்த நிலையில் தசை நடத்துறாரா? 6ஆம் அதிபதியுடைய புத்தி 8ஆம் அதிபதியுடைய புத்தி பாவத்துவம் அடைந்த நிலையில் நடத்துறாரா அல்லது சுபத்துவம் அடைந்த நிலையில் நடத்துறாரா? தசாநாதன் வலுவாக இருக்கின்றாரா? தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் புத்திநாதன். தசாநாதன் நன்றாக இருக்கும்போது புத்திநாதன் அதை மீறி செயல்பட முடியாது. எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவில் லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றதா? பெண்ணினுடைய ஜாதகத்தில் லக்னத்தை குரு தொடர்பு கொள்கின்றார், லக்னம் நன்றாக இருக்கின்றது. ஆணின் ஜாதகத்தில் லக்னத்தை சனி தொடர்பு கொள்கின்றார், லக்னாதிபதி நன்றாக இல்லை. இருவருடைய ஜாதகத்தை இணைக்க முடியாது. 9 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்கின்ற அடிப்படை இரண்டு ஜாதகத்தை இணைச்சா இணைத்து வாழ முடியாது அவங்களால. ஏன்னா ஒருவர் விட்டு கொடுத்து போவாரு, ஒருவர் எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆண் விட்டு கொடுத்தாலும் பெண் விட்டு கொடுக்க முடியாத நிலைப்பாடுகள் கூட ஏற்படும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 2 ஜாதகத்திலும் லக்னத்தோடு சுபகிரகம் தொடர்பு கொள்கின்றதா? அப்ப இருவருடைய ஜாதகத்தை இவங்களும் விட்டு கொடுத்து போவாங்க, அவங்களும் விட்டு கொடுத்து போவாங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தோடு பாவகிரகம் தொடர்பு கொள்கின்றது, ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தோடு சுபகிரகம் தொடர்பு கொள்கின்றது. அப்ப இருவரையும் இணைக்க முடியுமா? இணைக்க முடியாது. சஷ்டாஷ்டக ராசியா? சஷ்டாஷ்டகம் 6-8 லக்னமா 6-8 ராசியாக இருக்கின்றதா? இல்ல ரஜி பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம்னா சஷ்டாஷ்டக ராசி தான் நீங்க மெயினா பார்க்கணும். அதிபதிக்கு நண்பர்களாக இருக்கின்றாரா? அவ்வளவுதான். அதை விட்டுட்டு முக்கியமான ரஜி பொருத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோனி பொருத்தம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காது, அந்நியோன்யம் இருக்காது என்றெல்லாம் சொல்லப்படுது. அதெல்லாம் உண்மைத்தன்மையே கிடையாதுங்க. இதுல ராகு கேது வேற. ராகு கேது செவ்வாய் தோஷம். ராகு கேது இல்லாதவங்க ராகு கேது இணைக்கப்பட்டு அற்புதமாக இருந்துட்டு இருக்காங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. முதல்ல ஆண் குழந்தை, அடுத்தது பெண் குழந்தை, நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்ல தொழில் இருக்காங்க, நல்ல வியாபாரம் பண்றாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. ஒருவருக்கு ராகு கேது, ஒரு பெண்ணுக்கு வந்து ராகு கேது, பையனுக்கு ராகு கேது இல்ல. இருவரையும் இணைக்கப்பட்டு நன்றாக தானே இருக்கிறாங்க. 8ஆம் இடம் சுபத்துவமா இருக்கும்போது ராகு கேது என்ன பண்ணும்போது ராகுவோட தசை அனுபவம் வருதா? எந்த விஷயத்தையும் பார்க்கிறது இல்லை. எடுத்த உடனே அந்த ஜாதகத்தை ராகு கேது இருக்கின்றது. இதற்கு செவ்வாய் 2 நாடு 7 8 படல செவ்வாய் இருக்கு. இதுல லக்கணத்துல 2ஆம் இடம் 7 8ல ராகு கேது இருக்கு. இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகத்தோட தான் இணைக்கணும், செவ்வாயோட தான் இணைக்கணும் என்றெல்லாம் சொல்லப்படுது. 10 பொருத்தத்துல ரஜ்ஜு பொருத்தம் இல்லைங்க, ரஜ்ஜு தட்டுதுங்க. ரஜ்ஜு பொருத்தம் ரஜ்ஜு தட்டுது, இந்த ஜாதகத்தை இணைக்க கூடாது. எத்தனை ஜாதகம் ரஜ்ஜு பொருத்தம் இல்லாத ஜாதகம் நன்றாக தானே இருக்கிறாங்க, அற்புதமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே நட்சத்திரம் தான், ஒரே நட்சத்திரம்னா ஒரே ஏக நட்சத்திரங்கிறது ஒரே ரஜ்ஜு தான் வரப்போகுது. நன்றாக தானே இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க, நல்லபடியாக தான் இருக்கிறாங்க, ஆயுள் சாணம் நன்றாக இருக்கின்றது, இருவரும் தீர்க்காயோடு நல்லா தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப ரஜ்ஜு பொருத்த பார்க்கணும், யோனி பொருத்த பார்க்கணும், இதெல்லாம் பலனே கிடையாதுங்க. நட்சத்திர பொருத்தங்களின் அடிப்படையில திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது சுத்தமாக சரியில்லாத அமைப்பு. அந்த அடிப்படையில் பொருத்தமே பார்க்க கூடாது. ஜாதகம் நன்றாக இருக்கின்றதா என்று பாருங்க. அந்த ஜாதகத்தினுடைய தன்மை என்ன? லக்னம் நன்றாக இருக்கின்றதா, லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றாரா, யோகமான திசைகள் நடைமுறையில் செல்கின்றதா என்ற அமைப்பதான் சீர்தூக்கி பார்க்கணும். மேலோட்டமாக ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், வசிய பொருத்தம் 2 பேருக்கும் இல்ல, நாடு பொருத்தம் 2 பேருக்கும் இல்ல, தின பொருத்தம் இல்ல, கணப்பொருத்தம் இல்ல, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ராசி பார்க்கலாம், 2 பேருக்கும் 6-8 ராசியா இல்லாம இருக்கா? அதுலயும் அதிபதி நண்பர்களாக இருந்தா கூட அது பிரச்சனை கிடையாது. ஒருவேளை மகர ராசி மிதுன ராசி அதிபதி நண்பர்கள் சனியும் புதனும், இதுல கூட அந்த இடத்துல ரொம்ப பிரச்சனை வராது. உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு மட்டும் தான் வரும். அதிபதிகள் எதிரிகளாக இருந்தாங்கன்னா கடுமையான பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த அமைப்பை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். வருகின்ற திசைகள் யோகமான திசையா இருக்கா, அதுதானே நம்ம பார்க்கணும். 6-8 தொடர்புடைய தசாபதிகள் வருதா? சஷ்டாஷ்டகமாக 6-8ஆக அமர்ந்து கிரகங்கள் தசை நடத்துதா? 6-8ஆக அமர்ந்து, உதாரணத்திற்கு மகர லக்னத்திற்கு சூரியனுடைய தசை நடக்குது. சூரியனுடைய திசையில சனி புத்தி, சனி சூரியன் 6-8 பொதுவாகவே பகை கிரகத்துடைய திசை. 2 பகை கிரகத்துடைய தசாபதி நடக்குதா? செவ்வாய் திசையில புதன் புத்தி, புதன் திசையில செவ்வாய் புத்தி, சுக்கிர திசையில குரு புத்தி, குரு திசையில சுக்கிர புத்தி, சூரிய திசையில சனி புத்தி, சனி திசையில சூரிய புத்தி, சூரிய திசையில ராகு புத்தி, ராகு திசையில சூரிய புத்தி, சனி திசையில சந்திர புத்தி, சந்திர திசையில சனி புத்தி, இரண்டும் சஷ்டாஷ்டகமாக இருக்கின்றதா? 6-8ஆக இருக்கின்றதா? அல்லது தசாநாதன் பாவத்துவம் அடைந்த நிலையில் தசை நடத்துறாரா? 8ஆம் அதிபதியே கடுமையாக பாவத்துவம் அடைந்து சூரியன் ராகுவோடு கூடப்பட்டு, மகர லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் ராகுவோடு இணைந்து
மிக நெருக்கமாக இணைந்து சூரியனுடைய தசை நடைமுறை செல்கிறதா? கண்டிப்பாக இந்த காலகட்டம் கடுமையான பிரச்சனைகள் 6 வருடமும் கடுமையான காலகட்டம். சிறப்பில்லை. 7ஆம் அதிபதி 8இல் மறைந்து பாவத்துவம் அடைந்திருக்கின்றாரா? ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டிருக்கின்றாரா? 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதா? 7ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தோடு 2 பாவங்களும் தொடர்பு கொள்கின்றதா? குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து சனியும் அமர்ந்து அதோடு ராகுவும் இணைந்து குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதா? அப்ப இது போன்ற அமைப்புல அந்த ஜாதகத்தை நீங்க பார்க்கணும். நட்சத்திரங்களை மட்டும் திருவோணத்துக்கும் மிருகசீரிஷத்திற்கும் என்ற அமைப்பு எடுக்க முடியாதுங்க. நட்சத்திரம் அதாவது அந்த ஜாதகம் எப்படி இருக்கு? குடும்பஸ்தானம் நன்றாக இருக்கின்றதா? குடும்பஸ்தானத்தோடு பாவரம் தொடர்பு கொள்கின்றதா? சுபரம் தொடர்பு கொள்கின்றதா? 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம் எப்படி இருக்கின்றது? 7ஆம் இடம் கூட்டாளிகள், மனைவி, கணவன், அந்த ஸ்தானம் எப்படி இருக்கு? 7ஆம் அதிபதி 8இல் மறைந்து பாவத்துவம் அடைந்திருக்கின்றாரா? 7ஆம் இடத்தை எது சுபகிரகம் பார்க்கின்றதா? இணையக்கூடாத கிரகங்கள்லாம் இணைந்திருக்கின்றதா? சனி, சந்திரன், குரு, சுக்கிரன், அல்லது அதற்கூட விதிவிலக்கு உண்டு. குரு சுக்கிரன் இணைந்து சந்திர அதியோகத்தில் இருந்தால், சனி சந்திரன் இணைந்து குருவின் பார்வையில் இருந்தால், செவ்வாய் புதன் இணைந்து குருவினுடைய பார்வையில் இருந்தால், இப்படி நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. அப்ப அது தசாபதியில் நம்ம சாதகமா இருக்கா? நன்றாக இருப்பாங்களா? தீர்க்க ஆயுளோட இருப்பாங்களா? குழந்தை பாக்கியம் உண்டா என்ற அமைப்பெல்லாம் எங்கெங்க நட்சத்திர பொருத்தத்துல பார்க்க முடியும்? ஜாதகத்தை தானே நீங்க பார்க்கணும். 5ஆம் இடத்தை பார்க்கணும் குழந்தை பாக்கியத்துக்கு, 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கணும், 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம், மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம் பார்க்கணும், 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானத்தை பார்க்கணும். ஜீவனம் நல்ல ஜீவனம் பண்ணுவாரா? நல்லா சம்பாதிப்பாரா? 10ஆம் இடத்தை பார்க்கணும், 10ஆம் அதிபதியோட நிலையை பார்க்கணும். வருகின்ற திசையில் யோகமா இருக்கா? பிற்காலத்துல முன்னேறி வருவாரா? இல்ல அவருடைய வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டு இருக்குமா? எதிர்காலத்துல இப்ப நல்லா இல்லைனாலும் ஃபியூச்சர்ல அந்த பையன் நல்லா இருப்பாரா? அந்த பொண்ணு நல்லா இருப்பாங்களா? அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் நீங்க பார்க்க முடியும்? ஜாதகத்தினுடைய கட்ட பொருத்தத்தினுடைய அடிப்படையில், ஜாதக அனுகூல பொருத்தம் என்ற அடிப்படையில் மட்டும்தான் பார்க்க முடியும். மேலோட்டமாக நட்சத்திர பொருத்தங்கள் அடிப்படையில் நீங்க எப்படி பார்க்க முடியும்? தின பொருத்தம் இருந்தா நல்லா இருந்துருவாங்களா? கண பொருத்தம் இருந்தா நல்லா இருப்பாங்களா? யோனி பொருத்தம் இருந்தா குழந்தை பிறந்துருமா? ரஜ்ஜு பொருத்தம் இருந்தா மாங்கல்யம், ரஜ்ஜு பொருத்தம் இருந்தாதான் மாங்கல்யம் நினைக்குமா? அப்படிலாம் கிடையாது. 8ஆம் இடம் ஒவ்வொருத்தருடைய ஆயுள் ஸ்தானம் 8ஆம் இடம். 8ஆம் இடம் நல்லா இருக்கா? 8ஆம் அதிபதி நல்லா இருக்கின்றார், நன்றாக இருக்கின்றாரா? ஆயுள் காரகன் சனி நன்றாக இருக்கின்றாரா? யோகமான திசை நடக்குதா? அவயோகமான திசை நடக்குதா? 8ஆம் இடத்தோடு 2 பாவகர்கள் தொடர்பு கொண்டு இருக்கு. 8ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அந்த இடத்துல ரஜ்ஜு பொருத்தம் இருந்தா கூட அங்க எப்படி அவங்களுடைய அமைப்பு நன்றாக இருக்கும்? ரஜ்ஜு பொருத்தம் இருக்கு, ஆனா 8ஆம் இடம் நன்றாக இல்லை. அப்ப அந்த ஜாதத்தை இணைச்சிட முடியுமா? ரஜ்ஜு பொருத்தம் இருக்கு என்ற அடிப்படையில் இணைக்க முடியுமா? இணைக்க கூடாது. ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்ற அமைப்பிலையும் 8ஆம் இடம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக இணைக்கலாம். ஆனா ரஜ்ஜு பொருத்தம் இருந்து ஜாதகத்துல 8ஆம் இடம் நன்றாக இல்லை என்றால் கூட இணைக்க கூடாது. ஜாதக அனுகூல பொருத்தத்தை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி அமைப்புல தயவு செய்து திருமண பொருத்தம் பார்க்கும் போது நட்சத்திர பொருத்தங்கள்ல 10 பொருத்தம், 10ல 9 பொருத்தம் இருக்குங்க, தாராளமாக திருமணம் செய்யலாம் என்ற அமைப்பை, அந்த முடிவை நீங்க எடுக்கவே எடுக்காதீங்க. ஜாதகத்தை பாருங்க, ஜாதக பலனை பாருங்க, என்ன தசை போகுது, லக்னம் நன்றாக, லக்னத்தோடு சுபகிரகம் தொடர்பு கொள்ளுதா, பாவகிரகம் தொடர்பு கொள்ளுதா, ஒருவர் இங்கேயே இருக்கணுங்கிற அமைப்பு இருக்கு, ஒருவர் வெளிநாட்டிலேயே இருக்கணுங்கிற அமைப்பு இருக்கு. அப்ப 2 ஜாதி இணைச்சிட விட முடியுமா? இருவருமே வெளிநாட்டுக்கு செல்லணும், அல்லது இருவருமே இங்கேயே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல மன வாழ்க்கையில் என்ன ஆயிடும்? பிரச்சனை வந்துடும். ஒருவர் இங்கதான் இருக்கிறாரு, பெண் வந்து வெளிநாட்டுக்கு போவாங்க, அல்லது பொண்ணு இங்கதான் இருப்பாங்க, பையன் வெளிநாட்டுல தான் இருப்பாரு என்ற அமைப்பில் எப்படி இருவரையும் நீங்க இணைக்க முடியும்? இணைக்க முடியாது. அப்ப இருவருமே வெளிநாட்டுக்கு செல்வதற்கான அமைப்பு இருக்கா, அல்லது இருவருமே இங்கே இருப்பதற்கான அமைப்புகள் இருக்கா, அல்லது வெளி மாநிலம் தான் சொல்வாங்களா, வெளிநாடு செல்லாம இருப்பாங்களா? எல்லா விஷயத்தையும் எந்த அடிப்படையில் நீங்க பார்க்க முடியும்? ஜாதக பொருத்தம், அனுகூல பொருத்தம் என்ற அடிப்படையில் மட்டும்தான் நீங்க சீர்தூக்கி பார்க்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில் பொருத்தம் பார்ப்பதுதான் சிறந்தது ஒழிய மேலோட்டமாக 7 பொருத்தம் 8 பொருத்தம் 9 பொருத்தம் இருக்கு செஞ்சிடலாம் என்ற முடிவை தயவு செய்து எடுக்கக்கூடாதுங்க. ஜாதக பொருத்தம் என்கின்ற கட்ட பொருத்தம், ஜாதக அனுகூல பொருத்தத்தை பார்க்கும் போதுதான் முழுமையான பலன் வெளிப்படும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.